சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை துன்புறுத்தியதாக வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயக கடமை ஆற்றிய தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வருமான வரித்துறை தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தவில்லை என தெரிவித்திருந்த நிலையில் செல்வ பெருந்தகை ஆதார வீடியோவை வெளியிட்டார். பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எத்தனை பேர் வீட்டில் சோதனை நடைபெற்றது என்பது குறித்து வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லயும் தலைவர் வீட்லயும் எத்தனை ரைட் பண்ணிருக்கீங்க? இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிடிபிடின்றாங்க, அவங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளவு காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்க உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை ரைடு பண்ணீங்க, எவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு ரைட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கைப்பற்றிருக்கீங்க, எத்தனை இடங்கள் சோதனை வெள்ளை அறிக்கை கொடுங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள்.